வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். புங்குடுதீவு மாணவி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமையை கண்டித்து கிழக்கு மாகாணத்தில் ஹர்த்தால் அனுஷ்டிப்பு. யாழ் நீதிமன்றத்திற்கு கடந்த புதன்கிழமை சேதம் விளைவிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து யாழ் சட்டத்தரணிகள் அடையாள பணி பகிஷ்கரிப்பு. 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவது தொடர்பில் இதுவரை எந்தவொரு இணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புங்குடுதீவு மாணவி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமையை கண்டித்து கிழக்கு மாகாணத்தில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள அநேகமான தமிழ் பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைந்திருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். திருகோணமலை கிண்ணியா ஆலங்கிணி விநாயகர் வித்தியாலயத்தின் மாணவர் ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பாடசாலையின் முன்னால் ஒன்று திரண்ட மாணவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு கொலைக்காரர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வித்யாவின் கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். எமது சகோதரி வித்யாவுக்கு நடந்த கொடுமையை எதிர்த்து பாடசாலை மாணவர்களாகிய நாங்கள் ஒன்று திறந்திருக்கிறோம். இன மத மொழிகளை கடந்து நாங்கள் எங்களுடைய மாணவிக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் இடம்பெற்ற இந்த கொடூர சம்பவமானது இனி நிறுத்தப்பட வேண்டும். நல்லாட்சி நிலவுகின்ற காலகட்டத்தில் இந்த மாணவிக்கு ஏற்பட்ட கொடூரத்துக்கு இந்த அரசாங்கம் ஒரு சிறந்த முடிவை எட்ட வேண்டும். இதேவேளை மாணவியின் கொடூர படுகொலைக்கு எதிராக கிழக்கு மாகாண ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று பாடசாலை பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற்றது. மாணவியின் படுகொலைக்கு எதிராகவும் சம்பூர் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தியும் பணி பகிஷ்கரிப்பை பாடசாலை சமூகம் முன்னெடுத்திருந்தது. திருகோணமலையில் மாணவியின் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குற்றவாளிகளின் தண்டனை துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதை கோரியும் மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்காமல் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர். பாடசாலை நடவடிக்கைகள் அனைத்தும் ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். எதிர்ப்பு நடவடிக்கைக்கு திருகோணமலை சிவில் அமைப்பு, இலங்கை இஸ்லாமிய ஆசிரியர் சங்கம், இலங்கை ஜனநாயக சங்கம் என்பன தமது ஆதரவை வழங்கியுள்ளதாக கிழக்கு மாகாண தமிழ் ஆசிரியர் சங்க செயலாளர் தெரிவித்தார். இதேவேளை கிண்ணியா முஸ்லிம் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். சட்டத்தரணிகள் எவரும் கொலையாளிகளுக்கு ஆதரவாக ஆஜராக கூடாது என்பதை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியிருந்தனர். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் புங்குடுதீவு மாணவியின் கொலைக்கு பலத்த எதிர்ப்பு வெளிக்காட்டப்பட்டது. புங்குடுதீவு மாணவியின் படுகொலையை கண்டித்து மட்டக்களப்பில் ஹர்த்தால் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. அரசு அலுவலகங்கள், அரச, தனியார் பஸ் போக்குவரத்து, வங்கிகள், பாடசாலைகள், வர்த்தக நிலையங்கள் என அனைத்தும் இன்று முடங்கின. மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. இறுதியாகவும் முடிவானதுமான ஒரு மரணமாக காணப்பட வேண்டும். இந்த வித்யாக்காக இணைக்கப்பட்ட இந்த மரணத்திற்காக வேண்டி அவருக்கு இந்த கொடூரமான செயலை செய்தவர்களுக்கு அரசாங்கத்தினால் எங்கள் மாணவ சமுதாயத்திற்காக, எதிர்கால மாணவ சமுதாயத்திற்காக ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து அந்த வித்யாக்காக இழைத்த அந்த கயவர்களுக்கு மரண தண்டனை வழங்கி கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இப்படியான தண்டனை வழங்கினாதான் மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும்.
புங்குடுதீவு மாணவியின் கோரமான வன்புணர்வு கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என கூறியும் மட்டக்களப்பு வந்தாரமூலை விஷ்ணு மகா வித்தியாலய மாணவர்கள் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதி வேண்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ் நீதிமன்றத்திற்கு கடந்த புதன்கிழமை சேதம் விளைவிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து யாழ் சட்டத்தரணிகள் இன்று ஒருநாள் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வடமாகாணத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களின் சட்டத்தரணிகளும் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதால் நீதிமன்ற நடவடிக்கைகள் இன்று ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். யாழ் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு சேதம் விளைவிக்கப்பட்ட சம்பவத்திற்கு யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் நேற்று கண்டனம் தெரிவித்திருந்தது. அத்துடன் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு சேதம் விளைவித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல நீதிமன்றங்களினதும் சட்டத்தரணிகள் இன்று வெள்ளிக்கிழமை நீதிமன்ற நடவடிக்கைகளை பகிஷ்கரிக்க வேண்டும் எனவும் சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருந்தது. இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகள் ஸ்தம்பித்திருக்கின்றது. இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்ற செயற்பாடுகளிலே சட்டத்தரணிகள் பங்கு பெற்றாதன் காரணமாக நீதிமன்ற செயற்பாடுகள் ஸ்தம்பித்திருக்கின்றது. புங்குடுதீவு விளையாண்மையிலே படுகொலை செய்யப்பட்ட சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவனுடைய கொலைக்கு நீதி கோரியும் நீதிமன்றம் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தினுடைய சட்டத்தரணிகள் இன்றைய தினம் நீதிமன்ற செயற்பாடுகளிலே கலந்து கொள்ளவில்லை. அதேவேளை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதிமன்ற தொகுதிக்கு பிரதம நீதியரசர் ஸ்ரீபவன், போலீஸ் மா அதிபர் ஆகியோர் விஜயம் செய்து நீதிமன்றம் தாக்கப்பட்ட சம்பவத்தினை பார்வையிட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதிமன்ற தொகுதிக்கு பிரதம நீதியரசர், போலீஸ் மா அதிபர் ஆகியோர் விஜயம் செய்து தாக்கப்பட்ட சம்பவங்களை நேரடியாக பார்வையிட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவது தொடர்பில் இதுவரை எந்தவொரு இணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். இது தொடர்பாக கட்சித் தலைவர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் பலவற்றை நடத்தியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இதுவரை எந்தவொரு இணக்கப்பாட்டிற்கும் வர முடியாத காரணத்தினால் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை சமர்ப்பிப்பதில் தாமதம் நிலவியுள்ளதாக நீதியமைச்சர் தெரிவிக்கின்றார். இந்த அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளருடனும் விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. நாம் தேடும் திறமைசாலி நீங்களா? திறமையான பட்டதாரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளராக, செய்தி வாசிப்பாளராக பணியாற்ற விரும்புகின்றீர்களா? விண்ணப்பியுங்கள். புகைப்படத்துடனான உங்கள் சுய விபர கோவையை எமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி @maharaja.lk. இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் விடுதலையான இலங்கை மீனவர்கள் 16 பேர் இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளனர். இந்த மீனவர்கள் 16 பேரும் இந்திய கடலோர பாதுகாப்பு பிரிவினரால் இன்று முற்பகல் இலங்கை கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் லால்டி சில்வா தெரிவித்தார். அதன் பின்னர் இலங்கை மீனவர்கள் கடற்படையினரால் காங்கேசன்துறைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். இதேவேளை மியான்மரில் விடுதலை செய்யப்பட்ட 17 இலங்கை மீனவர்கள் எதிர்வரும் சில தினங்களில் நாட்டை வந்தடைய உள்ளனர். மியான்மரிலிருந்து கடந்த 13ஆம் தேதி இலங்கை மீனவர்கள் நாட்டிற்கான பயணத்தை ஆரம்பித்திருந்ததாக கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். இந்த 17 மீனவர்களும் 3 படகுகளுடன் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அளவில் மியான்மர் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தனர். தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்குமாறு ஜெயலலிதா ஜெயராமிற்கு தமிழக ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இன்று காலையில் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். இதனை அடுத்து தமிழக முதல்வராக கடமையாற்றிய ஓ பன்னீர்செல்வம் தனது ராஜினாமா கடிதத்தை தமிழக ஆளுநர் ரோசையாவிடம் கையளித்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்குமாறு ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் ரோசையா அழைப்பு விடுத்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் ஜெயலலிதா முதல்வர் பதவியை இழந்தார். இதையடுத்து தமிழகத்தின் முதல்வராக செப்டம்பர் 29ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றார். இந்த நிலையில் ஜெயலலிதா ஜெயராம் 5வது தடவையாக தமிழக முதல்வராக நாளை பதவியேற்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாம் தேடும் திறமைசாலி நீங்களா? திறமையான பட்டதாரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளராக, செய்தி வாசிப்பாளராக பணியாற்ற விரும்புகின்றீர்களா? விண்ணப்பியுங்கள். புகைப்படத்துடனான உங்கள் சுய விபர கோவையை எமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள்.
News First Shakti at maharaja.lk. සමනුල කිරිසිපෙන හිරු කිරණින් ඇයම අවදිවන්නේ சங்களுடன் சங்கல் இணைவது போல் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் மே 22 இன்று காலை 9 மணிக்கு நீர்கொழும்பு, காலை 11 மணிக்கு சாந்தலாங்கா, பிற்பகல் 2 மணிக்கு குளியாபிட்டி. மே 23 நாளை காலை 9 மணிக்கு ஹெட்டிபொல, காலை 11 மணிக்கு குருநாகல், பிற்பகல் 2 மணிக்கு இப்பாகமுவ. மே 24 நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு மெல்சிரிபுர, காலை 11 மணிக்கு கலைவெல, பிற்பகல் 2 மணிக்கு தம்புள்ளை. எமது உன்னத தேசத்திற்காக நீங்களும் ஒன்றிணையுங்கள். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி தனது பயணத்தை இன்று நீர்கொழும்பிலிருந்து ஆரம்பித்தது. 43 நகரங்கள், கிராமங்களை கடந்துள்ள ரன்பூமி வாகன தொடரணி இன்று குளியாப்பிட்டியவை சென்றடைய உள்ளது. ரன்பூமி வாகன தொடரடியின் 15வது நாள் இன்றாகும். MTV MBC ஊடக வேலையமைப்பு, நியூஸ் ஃபர்ஸ்ட், தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள ஒற்றுமை வாகன தொடரணிக்கு நீர்கொழும்பில் பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. සතුටු හිතනවා. ඉතින් අපිට මේ වගේ මාධ්‍ය ආධුනිකින් මේ වගේ මේ වැඩක් කරන කෙන කොහොම එකමුතු වෙලා මේ වැඩ කටයුතු කරනවා නම් මේ රටට සහ සමාජයට යහපතක් වෙයි කියලා තමයි මම කල්පනා කරන්නේ. ජන්මභූමි රන්භූමි ජන්මභූමි රන්භූමි ජන්මභූමි රන්භූමි ජන්මභූමි பெயர் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னம் கரங்களுக்கு கரம் மாற்றப்பட்டு வாகன தொடரணியின் பிரதான வாகனத்தை சென்றடைந்தது. සතර දිගින් එන සමරුද බඳින්නේ රන්භූමියයි මේ අපේ ஒன்றினது வேகம் நம் சேவையில் வாழும். அதன் பின்னர் வாகன தொடரணி சந்தலங்கவ நோக்கிய தனது பயணத்தை தொடர்ந்தது. இன்று காலை நீர்கொழும்பிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணிக்கு நபர்நல வஸ்தரிப்பிடத்தில் சிறப்பு வரவேற்பு நிகழ்வுகள் வழங்கப்பட்டன. பின்னர் ஒற்றுமை வாகன தொடரணி குளியாப்பிட்டியை நோக்கிய தனது பயணத்தை ஆரம்பித்தது. සතර දිගින් එන සමරුද බඳින්නේ රන්භූමියයි මේ අපේ ஒன்றினது வேகம் நம் சேவையில் வாழும் வளர்ச்சியின் வேகம் நம் உலகத்தினால் கூடும் முதன்மையின் மோகம் நம் தேசமேயாகும். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. வணக்கம் கிருஷாந்த். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 15வது நாளுக்குரிய 2 இலக்குகளை நாங்கள் தற்போது நிறைவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று காலை எங்களுடைய நிகழ்வுகள் அனைத்தும் கடற்தொழிலை மையமாக கொண்ட நீர்கொழும்பு நகரில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நீர்கொழும்பு நகரில் இடம்பெற்ற அத்தனை அம்சங்களும் கலை கலாச்சார நிகழ்வுகள் கூட கடற்றொழிலை சார்புபடுத்தி அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் நீர்கொழும்பு நகரில் இடம்பெற்ற கலை கலாச்சார அம்சங்களினை தொடர்ந்து நீர்கொழும்பு என பெயர் பொறிக்கப்பட்ட செங்கலினை எடுத்துக்கொண்டு சந்தலங்கா நோக்கி பயணித்தோம். சந்தலங்கா நோக்கி பயணித்த எங்களுடைய வாகன தொடரணியானது பன்னல நகரில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளினை அடுத்து சந்தலங்கா என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினை பெற்றுக்கொண்டு தற்போது குளியாப்பிட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் இன்றைய தினத்துக்கான இறுதி இலக்கான குளியாப்பிட்டி நகரை சென்றடைந்து விடுவோம். குளியாப்பிட்டி நகரில் எங்களை வரவேற்பதற்கான அனைத்து நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினர் அறிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இனம், மதம், மொழி, வர்க்க
வேறுபாடு என்பனவற்றிற்கு அப்பால் அனைவரும் இலங்கையர் என்ற அந்த உன்னத தாற்பயத்தினை ஏற்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த புரட்சி பயணத்தில் எங்களுடைய அனைத்து சொந்தங்களையும் இணைந்து கொள்ளுமாறும், உங்களுடைய நகரங்கள் கிராமங்களை கடந்து எங்களுடைய வாகன தொடரணி செல்லும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இரு மருங்கிற்கும் வருகை தந்து கைகளை அசைத்து உங்களுடைய ஆதரவினையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குமாறு எங்களுடைய அனைத்து சொந்தங்களிடமும் இந்த வேளையில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் பிரஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பிரஸ் செய்திகளுக்காக குளியாப்பிட்டியை நோக்கிய வாகன தொடரணியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு.